இப்ப நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த நல்ல பணக்கார வீட்டு பிள்ளைங்க தான் பயங்கரமா டிப்ரெஸ் ஆயிட்டே இருக்கும். ஏன் அவங்களுக்கு தான் இல்லாத நேரம் அவங்களுக்கு தான் அதிகமா இருக்கு. அவனுக்கு தான் நேரம் அதிகமா இருக்குது. இப்ப நம்ம அம்மாக்கள் ஜெனரேஷன்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஃபெஸ்டிவல்ஸ்க்கு ஒரு மெனக்கெட பண்ணுவாங்க. வேலை இறங்கி செய்வாங்க. எல்லாம் வீட்டை ஃபுல்லா வரைஞ்சு கட்டிட்டு செய்வாங்க. சுத்தம் பண்ணுவாங்க, அது பலகாரம் பண்ணுவாங்க. இந்த ஒரு எஃபர்ட் வந்து இன்னைக்கு இருக்க பெண்களுக்கு இருக்கான்னு பாருங்க. வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதுக்கு பலகாரம். அப்ப இது வந்து மாறிடும். ஏன்னா இன்னைக்கு பாருங்க, முன்னாடிலாம் வந்து இந்த தென்னை மரம் ஏறுறது, பனை மரம் ஏறுறதுலாம் பெரிய விஷயமா இருக்கும். அது மாதிரி ஒரு ஸ்கில்லே இருக்காது. ஆனா இன்னைக்கு பாருங்க, தென்னை மரம் ஏறதுக்கு மிஷின் வந்துருச்சு, பனை மரம் ஏறதுக்கு மிஷின் வருது. நம்ம ஊர்ல என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, ட்ரெக்கிங்கிற மாதிரி கொண்டு வராம இந்த கோயில் எல்லாத்தையும் வானத்துல கட்டி வச்சிருது, மலையில போய் மலையில கட்டி வச்சு விட்டுருது. எதுவும் சாமி கும்பிடுறியா போ, முருகனை கும்பிடுறியா போ, ஏறு, வெயிட்ட தூக்கிட்டு ஏறு, காவடி தூக்கிட்டு ஏறு. வணக்கம். விடுப்பு எடுக்கிறத பத்தி நம்ம பேச போறோம். அதாவது ஹாலிடே அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம். இப்போ குழந்தைங்களுக்கு எடுத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு 2 மாசம் விட்டா வந்து ஹாலிடே போகணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் நம்மளுக்குள்ள செட் ஆயிருச்சு. ஆனா ஜென்ரிக்காவே வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய சம்மந்தப்பட்டே இல்லாம நம்ம தனித்துவமா நம்ம வந்து ஒரு மனுஷனா நம்மளே மதிச்சு வேலை மட்டுமே செஞ்சுட்டு இருக்க கூடாது. ஹாலிடே ஒரு பிரேக் எடுத்துட்டு வேற இடத்துக்கு போறது, வேற இடத்த போய் சுத்தி பாக்குறது, ஒரு நிலப்பரப்புல இருந்து இன்னொரு நிலப்பரப்பு போறது எந்த அளவுக்கு முக்கியம் ஒரு மனிதனுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் தான் இன்னைக்கு நம்ம வச்சுக்க போறோம். வணக்கம் பாரி. நீங்க ஆனா வந்து ஹாலிடே வந்து ரொம்ப கம்மியா எடுக்கிற ஒரு ஆள் மாதிரி எனக்கு தெரியுது. ஆனா இதை பத்தி ஜெனரலி உங்களுக்கு சொல்றதுக்கு ஏதாவது ஒரு கருத்து இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். இல்ல, உண்மையிலேயே வந்து நமக்கு ஹாலிடே கம்மி தான். ஏன்னா நம்மளோட ஒர்க்கும் அது பேஸ்டா தான் இருக்கு. நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு போக வரணும் போயிருது, நம்மளே போக வரலைனாலும் ஏதாவது கேஸை போட்டு அந்த ஊருக்கு அதுதான் உங்களோட ஹாலிடே டிராவலா போயிட்டு இருக்கு. ஸோ இப்படிதான் போயிட்டு இருக்கு. அதனால நமக்கு ஒன்றும் இல்லை. ஆனா என்னன்னா, ஒரு மனிதர்களுக்கு எப்பவுமே வந்து விடுப்பு தேவை. அதே சமயத்துல அவங்க இந்த மாதிரி வெளி உலகத்துக்குலாம் போயிட்டு வர ஒரு தேவை என்பது மனிதர்களுக்கு உண்டு. அது ஏன் அப்படின்னா, நம்ம மனித பரிணாமத்திலேயே நம்ம வந்து ஒரு நகர்ப்புற வாழ்க்கையில வாழ்வதற்காக நம்ம படைக்கப்பட்ட இல்ல அந்த பரிணாமத்துக்குள்ள வரல. நம்ம வந்து எப்படி வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தினமும் அன்றாடம் காலையில நமக்கு பசி எடுக்கும் போது வேட்டைக்கு போயிட்டு அங்க போய் ஏதாவது கிடைக்கணும், இல்ல மரங்கள்ல வாழ காலகட்டத்துல ஏதாவது செடிகள் அதுக்கு சீசனலா கிடைக்கிற இடத்துல போய் தங்கி இருக்கணும். அங்க இருந்து திரும்ப சீசன் மாறும்போது மாறி போகணும், வேட்டையாட தெரியும். அப்ப நம்ம நகர்ந்து கொண்டே இருப்பதற்கான உடல் அமைப்பையும், தொடர்ச்சியாக புது புது இடங்களை போய் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான உடல் அமைப்பையும், சிந்தனை விஷயத்தையும் உள்ளடக்கி தான் நம்ம உடம்பே உருவாக்கிருக்கு. இந்த டிராவல், ஹாலிடே, லீவு அதெல்லாம் தேவையில்லை, நம்மளுக்கு தேவையில்லை. அதெல்லாம் தான் வாழ்க்கையாவே வாழ்க்கையாவே. நம்ம வந்து அன்றாடம் நம்ம வேற இடத்துக்கு போகிறோம் வரோம். ஆனா என்னைக்கு இது மாறுதுன்னு பாத்தீங்கன்னா, மனிதர்கள் செட்டில் ஆக ஆரம்பிக்கிற காலகட்டத்துல, மேய்ச்சல் சமூகமாக இருந்த வரைக்கும் அவங்க மேய்ச்சலுக்கு போக வர அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. பெண்களுக்கு அவங்களும் அங்க பாத்தீங்கன்னா காடுகள்ல போயிட்டு இந்த விறகு எடுக்கிறது போறதுங்கிற மாதிரி அவங்களும் ஒரு எக்ஸ்ப்ளோரிங் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். நீங்க வந்து இன்னைக்கு வந்து ஹாலிடே எல்லாம் கூட ரொம்ப சேஃபா போச்சு. அன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள போகணும், வேட்டையாடணும், அப்ப அங்க அடிபட்டு சாவலாம், மிதிபட்டு சாவலாம், காட்டு பண்ணி வந்து முதுகுல குத்தலாம், புலி வந்து அடிச்சு இழுத்துட்டு போலாம். ஸோ இந்த மாதிரியான த்ரில்லரும் இருக்கும். அப்ப அவங்களுக்கு வந்து அந்த கான்சியஸ்னஸ் இருக்கும். இந்த மாதிரி மூளைக்கு வந்து அவங்க வேலை கொடுத்துட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான எல்லா ஹார்மோன்ஸும் வந்துடும், அவங்களுக்கு தேவையான ஹாப்பி ஹார்மோன்ஸும் வந்துடும், அவங்களுக்கு தேவையான அந்த இயற்கையை பார்க்கும்போது என்னென்ன மனமாற்றம், அமைதி, கோபம் எல்லாமே அவங்களுக்கு தேவையான எமோஷனல் ஸ்டஃப் எல்லாம் அவங்களுக்கு வந்துடும் அவங்களோட அன்றாட வாழ்க்கையிலேயே. இப்படி வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் என்னைக்கு மாற ஆரம்பிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, விவசாய சமூகமாக மாறும் பொழுதுதான் அவங்களோட வாழ்க்கையே வேற மாதிரி மாறுது. அது வரைக்கும் அவங்களோட அன்றாடம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான சேலஞ்சை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஒரு நாளுக்கு மாடு மேய்க்க போற இடத்துக்கே அங்கேயே போக முடியாது, அடுத்து வேற இடத்துக்கு போகணும், அது புது இடமா இருக்கும். அங்க ஒரு பாம்பு இருக்கலாம், அங்க ஒரு சிங்கம் இருக்கலாம், புலி இருக்கலாம், ஓனாய் இருக்கலாம், ஏதாவது ஒரு கூட்டம் இருக்கலாம், அங்க காவல் காக்கணும். அப்போ அவனுக்கு ஒரு த்ரில்லான எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தவன் டப்புன்னு வந்து ஒரு கோட்டையை கட்டுறான், ஊரை சுத்தி வேலி கட்டுறான், நடுவுல வந்து விவசாயம் பண்றான், வானத்தை பார்த்து உட்காடுறான். டெய்லி அவனோட வேலை என்ன ஆகுதுன்னா, கொஞ்ச நாளைக்கு வெறும் மாடு எடுத்துட்டு போய் வண்டி ஓட்டுறதா இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீர் ரொட்டீன் ஒர்க், ஒரே வேலை, சிரமமா போர் அடிக்கிற வேலை, பெருசா அவனுக்கு பாதிப்பு கம்மி தான். அப்ப ஒரே இடத்துல வேலை செய்யும் போது அவனுக்கு அலுப்பு தட்டும். அலுப்புங்கிறதே சொல்றோம்ல, அந்த அலுப்புனா என்ன, தொடர்ச்சியா ஒரே விஷயத்தை செய்ய நமக்கு வரக்கூடிய ஒரு அதுக்கு முன்னாடி அலுப்பு போர்டம்ன்றது கொஞ்சம் கம்மி தான் வராது. மனிதர்களுக்கு இருந்திருக்காது. நமக்கு அன்றாட வாழ்க்கையை வாழ்றதுக்கும் அப்புறம் ஓய்வு எடுக்கிறதுக்கும் அன்னைக்கெல்லாம் வந்து ஏன் மக்களால ரொம்ப அழகா சீக்கிரம் தூங்க முடிஞ்சது. இன்னைக்கு அவங்களால 8 மணிக்கு போய் தூங்க முடியுதா? இயற்கையில 8 மணிக்கு மனிதன் தூங்குறது, அந்த டைம் லைன்ல ஒரு 7:30க்கு மேல போய் தூங்கணும் அப்படிங்கிறது தான் இயற்கை. சரி, நீங்க 7:30க்கு மேல பறவைகளோட சத்தம்லாம் எங்கேயும் கேட்காது. ஏன்னா அதோட போய் அதுக்கு தூங்கிடும். அதுக்கு அடுத்து வந்து விடிய கால வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3:30 மணிக்கு சூரியனும் வராது, ஒன்னும் வராது, எங்க இருந்து வருங்களே தெரியாது, முழிச்சிரும். சோ இதே ரொட்டீன்ல தான் மனிதனும் இருந்திருக்கான். ஆனா இன்னைக்கு அந்த ரொட்டீன் நம்மளால பண்ண முடியுமா? முடியாது. காரணம்னா நமக்கு அந்த போர்டம். நைட்டு உங்களுக்கு தூக்கம் வரதில்ல, விடிய முடிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. ரீசன் என்ன? தொடர்ச்சியா ஒரே வாழ்க்கையை வாழ்றோம். ஆனா நீங்க ஒண்ணும் இல்லை, இப்ப நீங்க வந்து ஒரு ட்ரெக்கிங் போயிட்டு வாங்களேன்,
உங்களுக்கு அங்க 8 மணிக்கு தூக்கம் வராம இருக்கான்னு பாருங்க. கண்டிப்பா வந்துரும். நல்ல ஒரு ட்ரெக்கிங் எல்லாம் போயிட்டு நல்லா வெளியில எல்லாம் சுத்திட்டு வந்துட்டு உட்காந்துட்டு நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காருங்க. அதுக்கு மேல பண்றதுக்கு என்ன இருக்கு? அப்படியே தூங்கிடுவீங்க. அது அப்ப வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது, நீங்க தூக்கம் வரும். அதே போல அப்படி தூக்கி முடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 8 மணிக்கே தூங்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து உங்களுக்கு முழிப்பு கண்டிப்பா ரொம்ப ஏர்லி மார்னிங் வந்துடும். 4 மணிக்கு நீங்க முழிச்சிருவீங்க. மூளையே வந்து வேக்கப் அப்படின்றோம். அதுக்கப்புறமா திரும்ப எதையாவது சாப்பிட்டு தூங்குனீங்கன்னா தான் உண்டு. முழிச்சிருவோம், அவ்வளவுதான். ஆனா அன்னைக்கு வந்து பாருங்க, காலையில விவசாயத்துல கூட ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, காலையில வேலைக்கு போய் தான் ஆகணும். அவங்களுக்கு அது ரொட்டீன் ஒர்க் தான், இருந்தாலும் அவங்க எந்திரிச்சிருவாங்க. நைட்டும் சீக்கிரம் படுத்துவாங்க. ஏன்னா வேலை இருந்துச்சுல, உடல் வேலை இருந்ததுனால அவங்களுக்கு எப்படியும் டயர்ட்னஸ் இருக்கும், வந்து படுத்துருவாங்க, தூங்கிடுவாங்க. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு வேலைக்கு போயிடுவாங்க. ஆனா இந்த போர்டம் எங்க வருதுன்னா, விவசாய சமூகத்துல தான் போர்டம் வருது. ரீசன் என்ன, ஒன்ஸ் விவசாயம் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்கன்னு வைங்களேன், அறுவடை எல்லாம் செஞ்சுட்டாங்கன்னு வைங்களேன், என்ன எதுவுமே இல்ல, திண்டு தூங்க வேண்டியதான். அப்பதான் அவங்க என்ன பண்றாங்க, இந்த போர்டம் தான் அவங்களை வந்து அடுத்த எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு தள்ளி விட்டு கலை, டெக்னாலஜி, அப்புறம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அதிகப்படியா ஆனது மருத திணையில தான். காரணம் என்னன்னா, சும்மா இருக்கான், டைம் கிடைக்குது, அவனோட தேவை போக, அவனோட உணவுக்கு தேவை போக, அதுக்கே அலையில அவன் போதும், அது கிடைச்சிருச்சு நமக்கு தேவையானது. அதுவும் ஒரு முறை விவசாயம் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா வேற எவனும் சண்டை போடுறதுக்கு வந்து புடுங்குறதுக்கு ஆள் இல்லைன்னு வைங்களேன், உங்களுக்கு பிரச்சனையே பதுக்கி வச்சுட்டு அப்படியே இருக்கலாம். சூப்பரா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு தேவையான உணவை வந்து ஒரு சீசன்ல எடுத்துருவீங்க. ஆனா அன்னைக்கு இருந்த பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்படி எடுத்து வச்சிருப்பீங்க, ஆனா விடமாட்டாங்க. எவனா வந்து சண்டை போடுவேன், அதுல ஒரு 4 பேர் சாவான், அவங்க வந்து திருடுவான், அங்க ஏதாவது விபத்துக்குள்ளாகும், எலி கிளி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்ததுனால அன்னைக்கு அது அப்படியே கண்டினியூ எடுத்துட்டு வாங்க. பட் ஆனா அவங்களுக்கு அந்த ஃபுட் செக்யூரிட்டிங்கிறது உருவாகுது. இந்த ஃபுட் செக்யூரிட்டிங்கிறது எங்க உருவாகுதுன்னா, முல்லைத்திணையில கொஞ்சம் கொஞ்சம் வந்தாலும் மருத திணையில தான் அந்த உணவு பாதுகாப்புங்கிறது அவங்களுக்கு முழுமையா ஏற்படுது. உணவு பாதுகாப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் இவனுக்கு நேர விரயம்ங்கிறது அதிகரிக்குது. நிறைய நேரம் சும்மா கிடக்குது. அந்த நிறைய நேரம் சும்மா அவன்கிட்ட இருந்தனால தான் அந்த நேரங்களை பயன்படுத்தி அவன் கலை படைப்புகள், அறிவியல் கண்டுபிடிப்புகள், அடுத்த கட்ட பரிணாமம் அப்படின்னு போறான். அந்த அடுத்த கட்ட பரிணாம சார்ந்த புரிதலும் அவனுடைய வேலைகளை இலகுபடுத்திக்கிட்டே இருந்துச்சு. புரியுதுங்களா? ஆரம்ப காலகட்டத்துல வெறும் ஊசி எடுத்து கையில வச்சு நெசவு பண்ணாங்க. ஒரு துணியை செய்யறதுக்கே பல வருஷம் ஆகும். ஆனா நெசவுக்கு எந்திரங்களை கொண்டு வரான், தறிகளை கொண்டு வரான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தறிங்கிறது நம்ம கண்டுபிடிச்ச அந்த எந்திரத்தை பயன்படுத்தி அவன் தறியை இது பண்ணிட்டான். வேலை இன்னும் குறைஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்தடுத்து பார்க்க என்ன ஆகுதுன்னா அதுவும் இல்ல, அதாவது டைம் நிறைய சேவ் ஆகிடுது. நமக்கு அந்த டைம் அண்ட் எனர்ஜி குறைக்க அவன் அறிவியல் வளர்ந்துட்டே இருக்கு. அறிவியல் வளர்றதுல இதை தான் அவன் குறைச்சிட்டே வரான். கடைசியில பார்த்தா இப்ப வேலை இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நமக்கு வந்து உடல் உழைப்பு நம்ம கொடுக்கக்கூடிய வேலைங்கிறது எல்லா துறையிலும் குறைஞ்சிருச்சு. விவசாயத்துறையிலும் கூட, விவசாயத்திலுமே நீங்க டிராக்டர் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்க, இது பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. உடல் உழைப்புங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது இல்ல. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பாருங்க, முன்னாடிலாம் வந்து இந்த தென்னை மரம் ஏறுறது, பனை மரம் ஏறுறதுலாம் பெரிய விஷயமா இருக்கும். அது மாதிரி ஒரு ஸ்கில்லே இருக்காது. ஆனா இன்னைக்கு பாருங்க, தென்னை மரம் ஏறதுக்கு மிஷின் வந்துருச்சு, பனை மரம் ஏறதுக்கு மிஷின் வருது, மரங்களோட சைஸும் குறைய ஆரம்பிச்சிருச்சு, குட்டை மரம் எல்லாம் வந்துருச்சு, எல்லாமே அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இவனோட உழைப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது கால ஓட்டத்துல. அப்ப இந்த உழைப்பு குறைய அவனுடைய அந்த டைம் வந்து ஒரு ஸ்பேஸ் அதிகமா இருக்கும் பொழுது அவனுக்கு வந்து போர்டம்ங்கிறது ஒண்ணு வருது. இந்த போர்டம் ஒரு லெவலுக்கு மேல விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த இதான் டிப்ரெஷனா மாறும். இதுதான் வந்து ஒரு மாதிரி அவனுக்கு தேவையில்லாத ஜங்க் அதிகமா திங்க ஆரம்பிக்கிறோம். அதனால நமக்கு தொப்பை கிப்பை வர்றது, உடம்புல அளவுக்கு அதிகமா கொழுப்பு சேர்றது, ஈட்டிங் டிசபிலிட்டிஸ் ஆகி நமக்குள்ள குழப்பம் ஏற்படும். ஐடியல் மைண்ட் இஸ் டெவலப் வொர்க் ஷாப் ஒத்துக்கிறீங்களா? அதான் கரெக்ட். அது வந்து ஆக்கப்பூர்வமா ஒரு காலம் வரைக்கும் பயன்படும். அதுக்கப்புறம் இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் வர ஆரம்பிச்சிடும், இந்த டிப்ரெஷன். இப்ப இதுதான் மனிதர்களுடைய இன்றைய காலகட்டத்துல நிறைய பேர் பாதிப்புக்குள்ளாகிற ஒரு விஷயமா இருக்கு. அவங்களுக்கு நிறைய நேரம் இருக்கு. இப்ப நீங்க கவனிச்சீங்கன்னா, இந்த நல்ல பணக்கார வீட்டு பிள்ளைங்க தான் பயங்கரமா டிப்ரெஸ் ஆயிட்டே இருக்கும். ஏன்? அவங்களுக்கு தான் இல்லாத நேரம் அவனுக்கு தான் அதிகமா இருக்கு. அவனுக்கு தான் நேரம் அதிகமா இருக்குது. இதுதான் உண்மை. நேரம் அவனுக்கு கம்மியா இருந்துச்சுன்னா, அவனுக்கு அதுல வேற கான்சன்ட்ரேஷன் அவனுக்கு போயிட்டு இருந்துச்சுன்னா அவனுக்கு பிரச்சனை இல்லை. அவனுக்கு நேரம் அதிகமா இருக்குது. அப்ப அவனுக்கு ரெண்டாவது எல்லாத்தையும் பழகி அவனுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருது. ரொட்டீனா ஒரு விஷயத்தை செய்ய கொஞ்ச நாள்ல போர் அடிச்சிடும். அந்த போர்டம் அவனுக்கு அதிகரிக்க அவனுக்கு அந்த டிப்ரெஷன்ங்கிறது பில்ட் ஆகி வந்துகிட்டே இருக்கு. அப்புறம் அது வேற பரிணாமத்தை நோக்கி நகர்ந்துருது. அவன் சின்ன விஷயங்கள் எல்லாம் அவன் வந்து பெருசுபடுத்தி அதுக்கெல்லாம் டிப்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிருவான். இந்த மாதிரி எல்லாம் போயிடும். ஸோ இதுதான் வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்ப இதை மாத்தணும் அப்படின்னா, மனிதர்கள் தங்களுடைய பழைய வாழ்க்கை முறை இருக்குல்ல, அந்த வாழ்க்கை முறைக்குள்ள அப்பப்ப போயிட்டு வரணும். புரியுதா? அந்த இன்ஸ்டிங்க்ட் வந்து அதை வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம மனசு வந்து ஹெல்த்தியா இருக்கும். அதுக்கு இந்த விடுமுறைகள் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கிய பங்கு. அன்னைக்குமே நம்ம மருதத்திணை இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபெஸ்டிவல்ஸை கொண்டு வந்தது. அந்த நேரத்துல வீட்டை சுத்தப்படுத்தணும், இந்த மாதிரி நிறைய
விஷயங்களை கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா. இப்போ ஒரு திருவிழாக்கெல்லாம் வந்து இந்த ஆடிப்பெருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா கையில பீச்சாங்குழல் எடுத்துட்டு போயிட்டு தண்ணி அடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு டிஃபரெண்ட் ஆஃப் கல்ச்சர், அந்த ரொட்டீனை பிரேக் பண்ணி டிஃபரெண்டா ஏதாவது பண்ணு சந்தோஷப்படுத்தி. இப்ப ஜல்லிக்கட்டு நடத்துறது, எல்லாம் மாடு மேய்க்கிறான், எல்லாம் மாடு இழுத்துட்டு போறான் வரான் இது பண்றான். அது ஜல்லிக்கட்டுங்கும் போது அன்னைக்கு வந்து ஒரு உடம்பு புத்துணர்வு ஆகுதுல, அன்னைக்கு அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன், அதுக்கு ஒரு விஷயங்கள். அப்ப அவனுக்கு அவனோட டைம் வந்து இன்னும் கொஞ்சம் கீப்பிங் ஹிம் ஆன் ஹீல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்படியே இது நம்ம தமிழர்களுக்கு மட்டும் இல்ல, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்குமே இது போதும். கிறிஸ்மஸ்க்குனா அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கு, அதுக்கு ஒரு கேக்க பேக் பண்ணணும், அதுக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அந்த இதெல்லாம் எடுத்து வைக்கணும், ட்ரெஸ் எடுத்து வைக்கணும், அதுக்கான ப்ரிப்பரேஷன், அதுக்கு இந்த மரம் வாங்கிட்டு வரணும். ஸோ அந்த ஹாலிடே சீசன் அப்படிங்கிறது அப்படிதான் அமையும். அப்ப அதுக்கான ஒரு இதுல எல்லாம் அவனுக்கு கொஞ்சம் ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்குதுல, அப்படிதான் அவங்க இதை கொண்டு வராங்க. ஆனா அந்த லீவ் அண்ட் ஹாலிடேங்கிறது மனித சமூகத்துக்கு அந்த டைமை வந்து அவன் ஃபீல் பண்றதுக்கான ஒரு சூழலா இருக்கும். ஒரு ரொட்டீன்ல இருந்து அவனை உடச்சு பிரேக் பண்ணி ஒரு வாரத்துக்கு வேற ஒரு விஷயத்த அவன் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா அவன் திரும்ப அந்த ரொட்டீனுக்குள்ள தான் போறான். அந்த ரொட்டீன் வந்து அவனுக்கு பெரிய அளவு போர் அடிக்காம தொடர் கதையா போகும். கொஞ்சம் ஊந்துதல் இருக்கும்னு சொல்லலாம். இப்ப இந்த ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் பத்தி பாத்தீங்கன்னா நீங்க சொல்லிட்டே இருக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு, அவன் வந்து செட்டில் ஆயிடுறான், அதுக்கப்புறம் நிறைய டைம் கிடைக்குது, அதுல அவனோட பழைய ஸ்கில்லும் கொஞ்சம் கொஞ்சமா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் சொல்லப்படுறது எல்லாமே திருப்பியும் அந்த பழைய ஸ்கில்லுக்கு உண்டான உனக்கும் அந்த தொடர்பு ஏற்படுத்திக்கிறான். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஷிங்ன்றது இங்கிலீஷ்காரனுக்கு ஒரு ஆக்ட், நம்மளும் பசங்க எல்லாம் கூட்டு போயிட்டு ஏரியில பிடிப்போம், அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் அந்த காலகட்டத்தில். பட் இப்போ ஃபிஷிங் போய் பண்றதுனா அது எப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஸ்கில் மாதிரி இருக்குல்ல. சோ அது மாதிரி இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நம்மளோட பழைய விஷயத்துக்கு தொடர்பு நம்மளுடைய பழைய வாழ்க்கை முறையில சில விஷயங்களை வந்து நம்ம இப்ப நீங்க ஃபுட்பால் விளையாடுறீங்க, அன்னைக்கு வந்து ஃபுட்பால்ங்கிறது இருக்காது. அன்னைக்கு ஒரு வேட்டையாடுறது, ஒரு உயிரினத்தை போய் வேட்டையாடி பிடிக்கும் போது எல்லாரும் ஓடி தான் பிடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப அதை தக்க வைக்கிறது ஒரு கேம் மூலமா அவங்க தக்க வைக்கிறாங்க. அந்த ட்ரெக்கிங் அன்னைக்கு மலையில போயிட்டு மலையில தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் மலையில போய் தான் அடைஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க குகைகள்ல. இன்னைக்கு வந்து அது இல்ல. அது இல்லாம போது நம்ம ஊர்ல என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, ட்ரெக்கிங்கிற மாதிரி கொண்டு வராம இந்த கோயிலாத்தையும் வானத்துல கட்டி வச்சிருது, மலையில போய் மலையில கட்டி வச்சு விட்டுருது. அதுக்கு சாமி கும்பிடுறியா போ, முருகனை கும்பிடுறியா போ, ஏறு, வெயிட்ட தூக்கிட்டு ஏறு, காவடி தூக்கிட்டு ஏறு. அப்ப அவனுக்கு அந்த பிசிக்கல் ட்ரைனிங்கும் சேர்ந்து வந்துருதுல. அப்ப அந்த ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஏறினா உனக்கு நல்லது நடக்கும்னு சொல்லி விட்டோம்னா எல்லாரும் ஏறுவான். அப்ப அந்த பழைய தன்மையை நம்ம மக்கள்கிட்ட அந்த ஏதோ ஒரு விதத்துல கடத்தணுங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்வுகளை வைத்து அதன் மூலமா அந்த பழைய நிகழ்வுகளை அப்படியே கடத்திக்கிட்டே வராங்க. அப்ப அவனுக்கு அந்த பழக்கம் இருக்கும், அவன் எப்பவும் போல அவன் ஒரு ஆரோக்கியமான மனிதனா இருப்பான், மனதளவிலையும் உடல் அளவிலையும். இது ரெண்டையும் கொண்டு வரான். ஆனா இது ரெண்டுமே இன்னைக்கு இம்பேலன்ஸ் ஆகி நிக்குது இல்ல. இப்ப நம்ம அம்மாக்கள் ஜெனரேஷன்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஃபெஸ்டிவல்ஸ்க்கு ஒரு மெனக்கெட பண்ணுவாங்க, எல்லாம் வீட்டை ஃபுல்லா கட்டிட்டு செய்வாங்க, சுத்தம் பண்ணுவாங்க, அது பலகாரம் பண்ணுவாங்க. இந்த எஃபர்ட் வந்து இன்னைக்கு இருக்க பெண்களுக்கு இருக்கான்னு பாருங்க. வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதுக்கு பலகாரம். அப்ப இது வந்து மாறிடும். இதுதான் தப்பான புரிதல். ஆக்சுவலா அதுதான் கரெக்ட். அன்னைக்கு வந்து ஒரு இன்டராக்ஷன் ஏற்படும், வீட்லயே எல்லாரும் செய்யும் போது அது ஒரு மெமரிஸ் பில்ட் பண்ணும். ஏங்க இப்ப ஏதோ ஹாபியே என்னடா பண்றேன்னு கேட்டா ஐ அம் கோயிங் டு குக்கிங் கிளாஸ், பேக்கிங் கிளாஸ்ன்றாங்க. தனியா போய் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு அந்த குடும்பத்தோட அசோசியேட் பண்ணி எல்லாமே உள்ள ஒன்னா வச்சிருந்தோம்ல, அதை நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறேன் நானு. இன்னைக்கு ஆனா எதுக்கு செலவு பண்ணிட்டு, அதுவும் சில நேரம் வருது, சில நேரம் வரல, சில நேரம் வரும், சில நேரம் நல்லா வராதுதான், அதெல்லாம் புரியுது எனக்கு. ஆனா அது அதுக்காக பண்றது இல்ல. அந்த ஹாலிடே சீசன்ல அந்த ஒரு விடுப்புல நம்ம எல்லா குடும்பத்தோட இருந்து பண்ணது மெமரியா உங்களுக்கு ஃபில் ஆகும். அது வந்து உங்களுடைய அந்த போர்டமை, அந்த ரொட்டீன்ல இருந்து உங்களை பிரேக் பண்ணும். எல்லா நாளும் சமைப்பீங்க தான், சமைக்கிறதுக்கு நான் சொல்லு, சமைப்பீங்க எல்லா நாளும். ஆனா எல்லா நாளும் சமையல் வேற, பண்டிகை நாள் சமையல் வேற. அன்னைக்குன்னா ஒரு பொங்கல் சாதமோ ஒரு கல்கண்டு சாதம், அதெல்லாம் சாப்பிட்டீங்களா? கல்கண்டு சாதம் கேட்கவே செம்மையா இருக்கு. கல்கண்டு சாதம்லாம் சாப்பிட்டு பாருங்க, செம்மையா இருக்கும். எனக்கு பிடிச்ச டிஷ் உண்மையிலே. ஆனா உண்மையிலே கல்கண்டு சாதம் ஒண்ணு இருக்குங்க, கல்கண்டு போட்டு செய்வாங்க. கிட்டத்தட்ட பொங்கல் மாதிரி தான் இருக்கும் பாக்குறதுக்கு. ஆனா அதோட அந்த கல்கண்டோட டேஸ்ட்ல நச்சக்னு கடிச்சு சாப்பிடுறதுக்கு செமையா இருக்கும். கல்கண்டாவே இருக்காதுங்க, பொங்கல் செய்யறோம், பொங்கல் என்ன கன்சிஸ்டன்சி இருக்கோ அதே மாதிரிதான் இருக்கும். பட் அந்த கல்கண்டு பிளேவர்ல அது இருக்கும். ஸோ கல்கண்டு சாதம் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து அன்னன்னைக்கு தான் நம்ம செய்யறாங்க. இப்ப ரம்ஜான் இருக்கும்போது அவங்க முஸ்லிம்ஸ் எல்லாம் சேர்ந்து எல்லாரும் வந்து ஒரு கஞ்சி எல்லாமே, நோம்பு கஞ்சி பக்கத்து வீட்டுல இருக்கவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அது ஒரு வைப்பு. ஸோ இந்த இதை வந்து விட்டுறக்கூடாது மனிதர்கள். அது எல்லாமே எதுக்குன்னா அவங்களுடைய ஏதோ ஒரு விஷயத்த வந்து அவங்க தொடர்ச்சியா கொண்டு வர்றதுதான். அந்த ரொட்டீன்ல இருந்து அவங்களை பிரேக் பண்ணும். அந்த ரொட்டீன்ல இருந்து அவங்களை பிரேக் பண்ணி அவங்கள ஒரு புத்துணர்வாக்கி திரும்ப அந்த ரொட்டீனுக்குள்ள அவங்களை வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் இல்லாம கொண்டு போற ஒரு சூழலை உருவாக்குறது தான் இந்த ஹாலிடே சீசன்ஸ். ஓகே, இப்போ நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, அவங்கள வந்து ஏதாவது நான் இதுல சேர்க்கிறேன், ஸ்கில் கோச்சிங் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த ஹாலிடே வந்து முற்றிலுமா அவங்க கிட்ட இருந்து எடுத்துடுறாங்க. குழந்தைகளுக்கு இப்போ அவங்க நிறைய ஹாலிடே இருக்கு. அதாவது மாமா வீட்டுக்கு போறது ஒண்ணு, இல்ல சொந்த ஊருக்கு போறது ஒண்ணு, நீங்க சொல்ற மாதிரி கோயில் பில்கிரிமேஜ் டூர், இல்ல மலை வாசஸ்தலங்கள், இல்ல கடல் இருக்கு, புது லேண்ட்ஸ்கேப் போய் பார்க்குற மாதிரி நிறைய இருக்கு. இல்ல காசு இருந்தா வெளிநாடு போவாங்க.
சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அந்த குழந்தைங்களோட அந்த பருவத்துல வந்து எடுக்கிறப்போ எவ்வளவு மிஸ் பண்றாங்க, அவங்க என்னத்தை மிஸ் பண்றாங்க அவங்களோட இல்ல அது ஆக்சுவலா பண்ணவே கூடாது. அந்த ஹாலிடேல ஸ்பெஷல் கோச்சிங் கொடுக்க போறோம், அந்த படிக்கிறதுக்கு முக்கியம் அப்படிலாம் பண்ணிட்டு நிறைய பேர் அது தப்பு பண்ணாதீங்க. அது ஆக்சுவலா உங்க குழந்தைய பெரிய அளவு ஸ்ட்ரெஸ், மென்டல் ஸ்ட்ரெஸ்ல உருவாக்கும். அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் உங்க குழந்தைக்கு ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் பண்ணி, அந்த நெகட்டிவ் இம்பாக்ட் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, உங்க குழந்தையோட ஸ்டடீஸ்ல பெரிய அளவு பாதிப்பு. நீ எதை பெருசா நீ எதை நோக்கி அதை நகர்த்துறியோ அதுவே அங்க உடைபடுறதுக்கு காரணமா அமையும். ஸோ அதனால அந்த முட்டாள்தனத்தெல்லாம் பண்ணாதீங்க. முடிந்த வரைக்கும் குழந்தைகள் வந்து இந்த ஹாலிடே டைம்ல அவங்க ஃப்ரீயா இருக்கணும். அவங்க அந்த டைம்ல அவங்க பிரெயின் வந்து ஃபுல் ரிலாக்ஸ் ஸ்டேட்டுக்கு போயிடணும். அவங்களுக்கு அடுத்த ஐயோ நாளைக்கு ஹோம் ஒர்க் அப்படின்னு அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு இருக்கக்கூடாது. அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாம நாளைக்கு ஜாலி, நாளைக்கு இந்த எப்படி விளையாடலாம் அந்த எண்ணத்தோட அவங்க எந்திரிக்கட்டும். நாளைக்கு இதுவா, நாளைக்கு இந்த கிளாஸா, நாளைக்கு அந்த கிளாஸா அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கக்கூடாது. அதுக்காக தான் அந்த பிரேக் பண்றாங்க. அப்ப அந்த ரொட்டீன் நீங்க பிரேக் பண்ணீங்க, கரெக்டா பிரேக் பண்ணீங்கன்னா தான் அந்த குழந்தைகள் பக்குவப்பட்டு வளருவார்கள். அவங்க விளையாட போகணும். அப்பதான் உங்களுக்கு இம்யூனிட்டியும் டெவலப் ஆகும். நீங்க வந்து அது வெளியில விடாம அந்த டைம்லயும் கிளாஸ் ஏசி ரூம்லயே அழைய விட்டுட்டீங்கன்னா குழந்தைங்களுக்கு நோய் வாய்ப்புகள்லாம் அதிகம். ஸோ அந்த டைம்ல வெளியில விடுங்க. குழந்தைகளை வேற ஊருக்கு கூட்டிட்டு போங்க. புது புது இடங்களை காட்டுங்க. ஹிஸ்டாரிக்கல் சைட்ஸ் எல்லாம் கொண்டு போய் காட்டுங்க. ஹிஸ்டரி சென்ஸ் உங்களுக்கு உருவாக்கி விடுங்க. கல்ச்சரல் சென்ஸ் கொடுங்க. அப்புறம் ஜூ இது மாதிரி கூட்டு வந்து அதுங்களுக்கு வந்து எம்பத்தினா என்ன, அந்த நம்ம இந்த உலகம்னா என்னங்கிற புரிஞ்சு வேற ஜீவன்கள் பொட்டானிக்கல் கார்டன் கூட்டிட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் அந்த மரங்கள் எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்க மரங்கள், டிஃப்ரெண்ட் இலைகளை எல்லாம் கலெக்ட் பண்ண விடுங்க. எடுத்து கொண்டு வந்து அது வைக்கட்டும். இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டிஸ்க்கு பின்னாடி அந்த குழந்தைங்க வந்து கத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஆக்டிவிட்டிஸை ஒரு டைவர்ஸா நீங்க கொடுங்க. அதே போல நீங்க ஒரு தீம் பார்க்கு கூட்டிட்டு போய் விளையாட விடுங்க. அதெல்லாம் விளையாடட்டும். அவங்களுக்கு பயம் போகும். ஒரு பெரிய இந்த தண்ணியில எல்லாம் விழுகிறப்ப நமக்கு ஒரு பயம் இருக்கும். அந்த இதெல்லாம் பிரேக் பண்ணி போகும்போது நமக்கு நம்ம அறியாமே பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்குங்க. அதுல நைஸ் எக்ஸ்பீரியன்சஸ். அந்த இதெல்லாம் நான் எனக்குமே பயமா தான் இருக்கும் ஆரம்பத்துல சின்ன வயசுல எல்லாம். ஆனா போப்பா அப்படின்னு சொல்லி தள்ளி விடுவாங்க. அப்படியே கத்திக்கிட்டே போவோம். அப்புறம் ஒரு முறை போனோன்னா அதுல வந்து நமக்கு வந்து அந்த வந்துடும் ஒரு அப்ப அதெல்லாம் கிணத்துல தள்ளி விடுவாங்க பாரு. இப்ப தீம் பார்க் தான் போறதா இருக்கு. சொரக்காயை கட்டி விட்டு தள்ளி விடுவாங்க. அதெல்லாம் ஒரு காலம். ஒரு எட்டி பார்க்க சொல்லிட்டு தள்ளி விட்டுறது. இல்ல எனக்கு என்ன பிரச்சனைனா இதுல நிறைய பேரண்ட்ஸ் ஸ்டடீஸ் என்ன சொன்னேன். சில பேர் வந்து காசை மிச்சப்படுத்துறேன்னு சொல்லிட்டு ஹாலிடே கட் பண்றாங்க. அந்த அளவுக்கு கஞ்சமா வாழ்ந்து என்ன பண்ண போறாங்க? இல்ல கஞ்சம்னு சொல்ல அவர்களோட சூழல் இருக்கலாம். ஆனா ஒரு சந்தோஷத்திற்கு காசுக்கும் சம்மந்தம் இல்ல. அதுக்கு தகுந்த மாதிரி ஹாலிடே நீங்க வடிவமைச்சுக்க முடியும். இதுதான் பீச்சுக்கு கூட்டி போனா முடிஞ்சு போச்சு. பீச்சுக்கு போறதுக்கு என்னங்க பெரிய செலவா இருப்பது? பஸ் பிடிச்சமா போய் இறங்கணுமா, போனோமா அங்க ஒரு குதிரையில ஏத்தி விட்டோமா, அதுக்குள்ள ஒரு 50 ரூபா 60 ரூபா அவ்வளவுதானே. சின்ன சின்ன இதுல கூட குழந்தைகளை சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம். ஸோ பணம் அப்படிங்கிறது மட்டும் வச்சுக்கிட்டு அப்படி ஆகலை இப்படி ஆகலை. நீங்க இல்லைன்னா வேற ஏதாவது நீங்களே ஒரு சைக்கிள் எடுத்துட்டு குழந்தைய வச்சுட்டு போங்களேன். ஒரு ஜாலியா ஒரு சைக்கிள்ல ஒரு ட்ரிப்பு கூட்டு போங்களேன் ஒரு சாயந்தர நேரமா. அதுவே போதும். நாங்களாம் சின்ன குழந்தையா இருந்த காலகட்டத்துல பைக்ல ஒரு ட்ரிப்பை கூட்டு போவாங்க. அப்பா எல்லாம் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். டக்குன்னு ஏறி உட்காந்துட்டு வண்டியில ஒரு ரவுண்டு. அதுல அவ்வளவு சந்தோஷம் இருக்கு எங்களுக்கு. அவ்வளவுதான் குழந்தைகளுக்கு. நீங்க வந்து இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது கம்பேரிட்டிவ்ல வர குழப்பம். அப்படி பண்ணாதீங்க. மத்தவங்களை பார்த்து அவங்க பண்ற மாதிரி நம்மளும் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு பண்றதுலாம் தப்பு. நம்ம குழந்தைய வந்து நம்ம அது கூட அவங்க குழந்தைங்களோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். குழந்தைகளை அவங்களுக்கு ரொம்ப பாத்துக்கணும். இந்த மாதிரி அவங்களுக்கு கிடைக்கிற லீவ் எல்லாத்தையும் நசிக்கிற கூடாது. புரியுதுங்களா? முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களை வெவ்வேறு இடத்துக்கு கூட்டு போங்க. நம்ம தமிழ்நாட்டுல எல்லாம் இந்த டவுட் எல்லாம் தேவையே கிடையாது. நீங்க ஒண்ணும் இல்ல, கோயில் குளமா போகணும்னு யோசிச்சீங்கன்னாவே அதுக்கு ஆயிரக்கணக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? நீங்க பல வருஷங்கள் போயிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க தமிழ்நாட்டுக்கு எல்லா கோயிலும் நீங்க போயிட்டீங்க இல்லங்க? அப்புறம் நானே இந்த வயசாச்சு, எந்த வயசு நான் சொல்ல விரும்பல, பட் இவ்வளவு வயசாச்சு, 36 வயசு. ஏன்னா அவங்க 45 வயசுன்னு நினைச்சுக்கிறதுக்கு நானே சொல்லிடுறேன் போதுமா? ஸோ வந்து நீங்க 36 வயசு ஆச்சு. ஆனா நீங்க தமிழ்நாட்டுல எத்தனை கோயில் மிஞ்சி போனா ஒரு 5% ஆஃப் த கோயில் தான் போயிருப்பீங்க மொத்தமா. அவ்வளவுதான் ஹிஸ்டரி உங்களுக்கு போய் பார்த்திருப்பீங்க. ஆனா நீங்க தமிழ்நாட்டுல இருக்க கோயில் எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சு பாருங்க, நமக்கு ஆயுசு பத்தாது, டைம் இருக்காது. அப்படி நினைச்சு பாருங்க. தமிழ்நாட்டுல இருக்க எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்டும் போயிட்டீங்களா? போயிருக்க மாட்டீங்க. தமிழ் நேவிகேஷனே போயிருக்க மாட்டாரு. நீங்க அந்த மாதிரி யோசிங்க. அப்ப நமக்கு நினைச்சா எவ்வளவு வேணாலும் போகணும். நீங்க தமிழ்நாட்டிலேயே நம்ம எல்லாம் ஃபுல்லா போயிருக்க மாட்டோம், எல்லா ஊருக்கும் போயிருக்க மாட்டோம், எல்லா இடத்துக்கும் போயிருக்க மாட்டோம், எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் நம்ம போயிருக்க மாட்டோம். அதெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணிட்டு வாங்களேன். ஈஸியா நீங்க நான் போனால் நான் வெளிநாட்டு டூர் தான் போவேன், நான் போனால் மணாலி தான் போவேன், நாங்க வடக்குல தான் போவேன், ராஜஸ்தான் தான் போவேன்லாம் இருக்கலாம் அவசியம் இல்லை. நம்ம ஊர்லயும் பாலைவனம் இருக்கு, நம்ம ஊர்லயும் எல்லாமே இருக்குங்க. ஓப்பனா சொன்னா நம்ம ஊர்ல எல்லாமே இருக்கு. அதை முதல்ல இங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. அப்புறம் இது போர் அடிச்சிருச்சுன்னா கூட நீங்க அங்க போலாம். ஸோ அதனால பணத்தை வந்து காரணம் காட்டி நம்ம புரியுது. ஒரே வார்த்தையா சொல்லுங்க, குழந்தைங்களுக்கு மட்டும் தான் ஹாலிடே தேவையா? நடுத்தர வயதினர் இல்ல தேவை, எல்லாருக்குமே தேவை. எல்லா மனிதனா இருக்கக்கூடிய வயதானவங்களுக்கு தொடங்கி எல்லாருக்குமே தேவை. அவங்களுக்கு அந்த ரொட்டீன்ல இருந்து அவங்க விடுபடணும். அந்த ரொட்டீன்ல இருந்து விடுபட்டாங்கன்னா போதும்.
அது அவங்களுக்கு திரும்ப நார்மலைஸ் ஆயிரும். முடிவா ஒரே ஒரு விஷயம், லேண்ட்ஸ்கேப். இப்போ எனக்கு மலைக்கு போயிட்டு வந்தா செமையா இருக்கு, ஆனா என்னால அங்க ரொம்ப நாள் ஒரு வாரத்துக்குள்ள இருக்க முடியாது. அதே மாதிரி ரொம்ப குளிர் பிரதேசத்துல இருக்கவங்க சன் இருக்கிற இடத்துக்கு வரணும்னு நினைப்பாங்க. ஸோ இயற்கையாவே நம்மளுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஒரு லேண்ட்ஸ்கேப் போயிட்டு வந்தா ஒரு புத்துணர்ச்சி வந்துடுது இல்ல? ஆமா. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நியூ எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து மனிதர்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். நீங்க ஒரு இப்ப நம்ம ஊர்ல ஒரு இடத்துக்கே போகும்போது உங்களுக்கு பெருசா நீங்க எல்லாத்தையும் நோட் பண்ண மாட்டீங்க, கவனிச்சிங்களா? ஏன்னா அப்படிதானே இருக்கு அப்படின்னு உங்க மூளை வந்து பெருசா தேடுற மோடுக்கே போகாது. ஆனா நீங்க இங்க நம்ம நினைச்சா நம்ம இங்கே தேடி பார்க்கலாம், ஆனா நம்ம தேடுறது இல்ல. ஆக்சுவலா நம்ம வந்து பிளெண்டா நிறைய டீடைல்ஸ் மிஸ் பண்ணிடுவோம். ஆனா நீங்க வெளிநாட்டுக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க மூளை வந்து ஒரு செடியை பாப்பீங்க, ஒரு மரத்தை பாப்பீங்க, ஒரு அதுல அங்க இருக்க காக்கா பாப்பீங்க, அங்க இருக்க பறவையை பாப்பீங்க, எல்லாத்தையும் பாப்பீங்க, அங்க இருக்க மேகத்தை பாப்பீங்க, வானத்தை பாப்பீங்க, அங்க ஏதாவது எல்லாமே பாப்பீங்க. ரீசன் என்னன்னா அது புது இடம்னு உங்களுக்கு சப்கான்சியஸா தெரிய வந்த உடனே உங்க மூளை வந்து எல்லாத்தையும் டேட்டாஸ் எடுக்க ஆரம்பிக்குது. ஆனா இது எப்பவுமே இருக்கிற இடங்கும் போது நீங்க அதை பாக்குறது இல்ல, அதையே நீங்க பார்க்க ஆரம்பிங்க. அதுவே ஒரு பெரிய ஹாபிங்க. இப்ப பேர்ட் வாட்சிங்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் என்ன, அது போய் தேடணும். நம்ம தேடுறது இல்ல, நம்ம ஊர்ல பார்த்தா காக்கா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்குவோம். ஒரு மரத்தை என்னைக்கா பாத்துருக்கோமா, ஒரு செடியை உத்து பாத்துருக்கோமா? நைஸ். ஸோ ஆக்சுவலா இது கேட்டாலே எனக்கு ஏதோ நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. அதுக்காக நான் எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்ல பாரி. ஒரு சின்ன பிரேக் வரப்போகுது என் லைஃப்ல. நீங்க வந்து பிஸியாக போறீங்க, அதை பயன்படுத்தி நான் பல இடங்களுக்கு போறேன். மிக்க நன்றி பாரி. கண்டிப்பா நன்றி.